வெற்றி தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் செய்தி பதிவிட்டிருக்கிறார். கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் தனது செய்தியை பதிவு செய்திருக்கிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அருகிலுள்ள திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடமும் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவியினை செய்து தரும்படி உத்தரவிட்டிருப்பதாகவும் அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏடிஜிபியிடமும் பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரை உத்தரவிட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் ஏடிஜிபியிடம் பேசி நிலைமையை கண்காணிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தொடர்ந்து கரூருக்கு விரைவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போதைய சூழல் என்ன? அரசு உத்தரவுகள் என்னவா இருக்கு? பாலவேல், இன்று தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கிறது. இது குறித்து தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். கரூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கவலை அளிப்பதாகவும் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளிக்கும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியனையும் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதே போல அந்த மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளதாக எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கரூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவியையும் அங்கு செய்து தரும்படி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஏடிஜிபி டேவிசன் தேவாசிரமும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருக்கக்கூடிய நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் அறிவுறுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு மாலை இன்று சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் பொதுமக்கள் காத்திருந்தாங்க. கூட்டம் அதீத அளவில் இருந்தனால பெண்கள், குழந்தைகள் அங்க இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக மயக்கமுற்று சிலர்